வெல்கம் டு ஸ்ரீமதி கிச்சன். இன்றைக்கி ஸ்ரீமதி கிச்சனில் காய் எல்லாம் போட்டு நம்ம கார குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கடாயை வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சிச்சு. இப்போ வெந்தயம் சேர்த்துக்கலாம். இங்கே கட் பண்ண வெங்காயம் வச்சுருக்கேன், தக்காளி வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். மஞ்சள்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கல் உப்பு எடுத்து வச்சுருக்கேன், அது இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ நான் கருணக்கிழங்கு, உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், கத்திரிக்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காய தக்காளி நல்லா வதங்கிட்டுருக்கு. எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இந்த காயெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ காயெல்லாம் நான் எல்லாம் சேர்த்துட்டேன். இப்போ அதை நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா வதங்கட்டும். காயெல்லாம் நல்லா வதங்கட்டும். இங்கே பாருங்கள், கத்திரிக்காய், முருங்கைக்காய், கருணக்கிழங்கு, உருளைக்கிழங்கு எல்லாம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ நான் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதிலே மிளகாய்த்தூள், இது வீட்டு மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், இது ஒரு 1 2 ஒரு 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு இதில் 1 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். குழம்பு நல்லா கொதிக்கட்டும். குழம்பு இந்த ஒரு சைடு கொதிச்சிட்ருக்கட்டும். இந்த பக்கம் நம்ம பீர்க்கங்காய் பொரியல் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ இதில் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கணும். இப்போ கடுகு நல்லா வெடிச்சிடுச்சு. கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் உப்பு எடுத்து வச்சுருக்கேன், இதில் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இங்கே நான் பீர்க்கங்காய் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பீர்க்கங்காய் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பக்கம் குழம்பு கொதிச்சிட்ருக்கு. இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், போதும். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த பக்கம் குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இது அப்படியே வேகட்டும். பீர்க்கங்காய் பொரியல் கொஞ்சம் வெந்தோடனே ரெடி ஆகிடும். இப்போ பீர்க்கங்காய் பொரியலில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். பீர்க்கங்காய் நல்லா வேகட்டும். குழம்பு இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும். குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. காயெல்லாம் போட்ட காரக்குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், காயெல்லாம் சூப்பராக வெந்துடுச்சு. இப்போ நம்ம ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம குழம்பு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி அந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். பீர்க்கங்காய் பொரியெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. பீர்க்கங்காய்லாம் நல்லா வெந்துடுச்சு. பீர்க்கங்காயும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அரிசி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இனிமேல் தான் வேக வைக்கணும். இந்த காம்பினேஷனில் செஞ்சு பாருங்கள், சுவைச்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.